பெண்டுகளா சிறி மட்டம் போல இருப்பேன். பெண்டுகளா சினி மட்டம் போல இருப்பேன். ராஜா யாரு? எங்க ராஜா வருவாங்க. பெண்டுகளா ராஜா வர காணலையே. ரோஜா பூவாடி இருந்தே பெண்டுகளா ராஜா வர காணலையே. மாமன் மாமா மத்தாளக்கார மாமா என்னடா நாய் நக்கிற மாதிரி சவுண்டு கேக்குது. சி ஒடிச்சி ஒடிச்சி மாமா வருவாங்கன்னு மல்லாண்டு படுத்திருந்தேன். மாமா வருவாங்கன்னு மல்லாண்டு படுத்திருந்தேன். மல்லாண்டு படுத்திருந்தேன். மாமாவே மாடு மிதிச்சிருக்கு. எதுல? மாங்காயில மாடு மிதிச்சிருச்சு. அந்த சைத்தா யாரு? பிரபு ராஜா. என்ன வேணும்? என்ன வேணும்? அதத்தான் மறைச்சிட்டியே. வேணுமா? ஐட்டா வருவாங்கன்னு அகலமா படுத்திருந்தேன். எவ்வளவு ஆகலாம்? கூசுது. புதுசுல பிரஸ் பீஸ் இன்னும் கைப்படாத ரோசா அகலம படுத்திருந்தேன். ஐட்டானே ஆடு கடிச்சிருக்கு. ஆபரணத்துல ஆடு கடிச்சிருக்கு. ஆபரணம் பண்ணியாச்சு. நடப்பே அச்சு மொத்தம் போல இருக்கு. அச்சு மொத்தம் போல இருக்கு. மியூசிக் பார்ட்டி என்ன அடி குமுக்குறீங்க? இல்ல ஒண்ணு கண்டதுதான். கொட்டார மட்டார நம்மளுக்குதே. அப்படியே கும்மு 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 நல்லா குமுக்கி கொடுக்குறீங்க. உங்களை குமுக்கியான மாதிரி கொண்டு வச்சு பழக்கலாம்னு இருக்கேன். ஆமா பிரபு எங்க எந்திரிச்சு போலான்னு பார்க்குற? ஏய் பிறவு 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 இல்ல பிரபு அதான் பிறவு. அந்த பேரை சொல்லினா வரமாட்டேன். பிறவு இல்ல பிரபு. நல்லா கூப்பிட்டு தருவேன். பிரபு சுகமா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் கிடக்கிறது இருக்கட்டும். நீ சுகமா இருக்கியா? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். அதுக்கு என்னப்பா? ஏன் உன்னை மட்டும் அழுத்தி அழுத்தி கேட்குறேன் தெரியுமா? ஏன்? நீ சுகமா இருந்தா தான் எனக்கு சுகம் கொடுக்க முடியும். நீயே சுகம் இல்லாமல் கிடந்தீன்னா எனக்கு எப்படி சுகம் கொடுப்ப? நான் சுகம் இல்லாமல் கிடந்தா நீ சுகம் கொடுத்துடலாம்ல. நீயே முடியாமல் கிடைக்க பிரயோசனம் இல்லையே. உசுருக்கு ஆபத்தாகி போச்சுன்னா அது போட்டேன். என் கம்பெனி ஒருத்தி வருவாள் எங்கே அளக்கானா? ஏய்
ஏ ஜில் ஜில் ஏ ஜில் ஜில் ஜிகர்தண்டா. ஆகா ஜிகர் அடியே நல்லா இருக்கியா அடி? ரொம்ப அழகா இருக்கடி நீ. ஆமா அழகா இருந்து என்ன ரொம்ப அழகா இருக்கன்னு பீத்திக்காத. நீ பீத்திங்காத. அழகா இருக்கே அழகா இருக்கே. ஏண்டி? அழகு இருக்க இடத்துலதான் ஆபத்து இருக்கும்பாங்க. என்னடி சொல்ற? என் மனசுக்குள்ள கிடக்கிற வேதனை நான் யார்கிட்ட சொல்ல முடியும்? என்னடி சொல்ற? ஏன்டி பயமுறுத்துற? சொல்லுடி உன் மனசுல இருக்கிற வேதனைய. உங்ககிட்ட சொல்ல தெரிஞ்சுக்கிறேன். தாரு நீ வந்து ஏதாவது குலகாரத்தனா பண்ணிடக்கூடாது. ஏன்? பொறுமையா கேட்கணும். என் மேல தப்பு இருந்துச்சுன்னா நீ சொல்லு. எதுக்கு இப்போ அழுகுற? நான் இன்னும் விஷயத்தையே சொல்லலை, அதுக்குள்ள அழுகுற. சரி, எல்லாரும் மாதிரி நானும் வசதி வாய்ப்பா வாழணும்னு ஆசைப்பட்டு இது தப்பா? தப்பு கிடையாது. 4 பேர் மாதிரி நானும் காசு பணம் சம்பாரிச்சு பேங்க்ல போடணும்னு நினைச்சேன், இது தப்பா? வாஸ்தவம் தாண்டி, இது தப்பெல்லாம் கிடையாது. நானும் எல்லாரும் மாதிரி மாடி மேல மாடி வச்சு வீடு கட்டணும்னு நினைச்சேன், இது தப்பா? எல்லாருக்கும் உள்ள ஆசை தானடி, இதுல என்ன இருக்கு? நானும் செய்யாத தொழில் இல்லை. ஆ, ஆப்ப கடையிலேருந்து இட்லி கடையிலேருந்து டீ கடையிலேருந்து பேக்கரி வரைக்கும் வச்சு பார்த்தேன். சரி, எல்லாம் படுத்துருச்சு. ஐயோ, எதுவுமே ஓடலை. மனசு வெறுத்து போய் இனிமேல் நம்ம தூக்கம் அடிக்கிற போறியா? ரொம்ப ஆர்வமா இருப்பவள இருக்கேன். மனசு வெறுத்து போய் சொன்னா அடுத்தது அதான் சொல்ல நினைச்சேன்டி. தப்பா நினைக்காத. தூக்கு மாட்டிக்கலான்னு தான் நினைச்சேன். தூக்கு மாட்டினோம்னா நாக்கு ஒரு முளத்துக்கு வெளியே தள்ளிருமே. ஆமா ஆமா, பேய் மாதிரி இருக்கும். பாக்குறவங்க பயப்படுவாங்கன்னு சொல்லிட்டு தான் மருந்தை குடிச்சிட்டு சாகலான்னு முடிவு பண்ணேன். என்னாச்சு? மருந்தை குடிக்கலாம்னு நினைச்சு நானும் அப்புறம் மருந்தை குடிச்சோம்னா ஒமட்டிக்கிட்டு வருமோ, வாந்தி வருமா? அதுக்கு தான் பயந்துக்கிட்டு பக்கத்து வீட்டுக்கார குடிச்சிருக்கியா நீ? பக்கத்து வீட்டுல குடிச்சாங்கல்ல, நானும் பக்கத்து வீட்டுக்கார பையில தான் வர சொன்னேன். சரி, அவன்கிட்ட 500 ரூபா காசை கொடுத்து, சரிடி, போடா தம்பி ஒரு கிங்கிலீஷ் வாங்கிட்டு வாடான்னு. கிங்கிலீஷ்னா 2 வாங்கினதுல 1 மறைச்சிட்டாங்க. அதனடி கிங்கிலீஷ் அப்படின்னா? கிங்கிலீஷ்னா சரக்கு தான். ஓ சரி. சாகர அது ஒரு ஆசை மனசுல இருக்கு. அத கலந்து குடிச்சிட்டே செத்துருவோம்னு ஆமாண்டி வாங்கிட்டு வச்சோன்னே. அது நல்ல விஷயம் தான். சரி, அப்புறம் வாங்கியிருக்கேன். சரி இருக்கு மரக்கலை இருக்கு. சரி, போய் வாங்கிட்டு போன் பண்ணேன். சரிடி. அக்கா 255 ரூபாக்கான்னா. சரி, 500 ரூபால கொடுத்து விட்டேன். சரி வாங்கிக்கடான்ட்டு அப்புறம் எலிமருந்து 10 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். எலிமருந்து எதுக்கு? கலந்து குடிக்கதா? ஓ பாரு கொடுமைய. என்னடி? சாகர மருந்து 10 ரூபா, சரி, கலக்கிற மருந்து 255 ரூபா. அப்படியா? அப்புறம் வாங்கிட்டு ஒரு பவுண்டா வாங்கிக்கடான்னு. சரி, வேற என்னக்கா வேணும்னா? சரிக்கா. ஒரு சாம்பார் வடை வாங்கிக்கடான்னு. அவன் கேட்டான், நீ சாக போறியா சரக்கு அடிக்க போறியா? அதானே நானும் கேட்குறேன். 2ம் தாண்டா தம்பின்னு. சரிடி. அப்புறம் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். அப்புறம் கட்டிங்க ஊற்றி பவுண்டா போய் அதில் ஊற்றி அழுகாச்சியா வருது நீ சொல்லும்போது. எலிமை வந்து எதில் கொட்டி விரல விட்டு ஆட்டினேன். எதா என்னடி ஆட்டின? கிளாஸில் அப்படி விரல விட்டு கலக்கணும்ல. ஓ கலக்கி விட்டு எடுத்து இழுக்கலாம்னு கிட்டத்தில் கொண்டு போனல, பக்கத்து வீட்டுக்கார கிளை வந்து தட்டி விட்டுவிட்டான். அடிப்பாவி, எங்க இருந்து வந்தாவ? அப்ப நான் ஜாகனம் முடியாது. ஒரு ஆர்வத்துல குடிச்சிட்டு இருக்க. என்னடி கள்ளட்டு முண்டை, ஏன்டி தட்டி விட்ட அப்படின்னு கேட்டேன்ல. சரிடி. அவ கேட்டா, மருந்தை குடிச்சிட்டு சாகிற அளவுக்கு உனக்கு என்ன பிரச்சனைனா? நல்லா. அப்ப நான் சொன்னேன், நானும் எல்லா தொழிலும் பண்ணேன், ஆமா, அவ்வளவும் படுத்துருச்சு, அதனாலதான் சாக போனேன். என்ன கிளவி கேட்டா, என்ன கேட்டா? எல்லா தொழிலும் படுத்துருச்சுன்னு சொன்னியே, ஆமா, அந்த தொழில் பண்ணியான்னா? எந்த தொழில்? எனக்கும் புரியல, என்னடி சொல்றேன்னு. சரி, அதான் அந்த படுத்துருச்சுன்னு சொன்னியே, அந்த தொழில் பண்ணியான்னா? எனக்கு அப்பவும் புரியல. என்னடி கிளட்டு முண்டன்னு. அடியே, இந்நேரம் நீ மருந்து குடிச்சு செத்துருந்தீங்கன்னா சரி, இந்த உடம்ப கொண்டு என்ன செய்வாங்கன்னா? என்ன செய்வாங்க? கொண்டு எரிப்பாங்க, இல்லாட்டி புதைப்பாங்க. இதையே தாண்டி நானும் சொன்னேன். அப்படியாடி? கிளவி சொன்னா, என்ன சொன்னாங்க? வெட்டியா மண்ணுக்குள்ள போற உடம்பு தானே இது. ஆமா, இது ஆண்டவன் கொடுத்த பெரிய வரப்பிரசாதம். ஏன் நீ இதை வச்சு தொழில் பண்ணக்கூடாதுன்னா? என்ன தொழில்? பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படியா? அடிச்சேன் பிளக்ஸ். என்னன்னு? 22க்கு 22 எவனும் தூக்கி கட்ட முடியல. என் போட்டோவை பெருசா போட்டு கீழே என் போன் நம்பர் எழுதி 500 ரூபாயிலேருந்து 5000 வரைக்கும் ஒட்டினேன்.
ஒட்டுனா மதுரை, மானாமதுரை, மாயவரம், தஞ்சாவூர், கும்பகோணம், புதுக்கோட்டை, காரைக்குடி, திண்டுக்கல், பஸ் ஸ்டாண்டுக்கு ஒட்டிட்டேன். இன்னும் மன்னார்குடியில உன் போஸ்ட் அப்படியே இருக்கு. இருக்கா? இருக்கு. ஒட்டுனா போன் பறக்குது. போன் எப்படி பறக்கும்? கொக்கா ரெக்கையை கட்டி விட்டா. முகர கட்டை பாரு, போன் வரிசையா வருது. அதுல ஒருத்தன் புதுசு இருக்கு, கேட்க கூச்சப்படுறேன். எப்படி? ஹலோ, இது இந்த உங்கள் நம்பரு ப்ளக்ஸில் பார்த்தேன், வந்து நீங்கள் இது டே சொல்கிறேன் முண்டை, நான் தான் என்ன விஷயம்னே. அதானே நம்ம எதாக இருந்தாலும் ஓப்பனாக பேசுகிறாள். அவன் சொன்னால் நாங்கள் ஒரு 5 பேர் இருக்கோம் அப்படின்னா. சரிடி. அப்போ நான் சொன்னேன், தம்பி தலைக்கு 1000, ரவுண்டாக 5000 வரும்னே. அவன் கொஞ்சம் ரேட்டை குறைங்க அப்படின்னா. நான் கராராக சொல்லிட்டேன், 10 பைசா குறைக்க மாட்டேன், தொழிலில் குறை இருந்தால் கேட்டுக்க அப்படின்னு. என்ன தொழிலா இருக்கும்? நடிப்பா தெரியாத மாதிரி. அப்புறம் அவங்கள சரி வாங்கிங்கன்ட்டாங்க. சரி அட்ரஸ் தர்றியா இல்லை நானே வந்துடுவா, நீ வந்து கூட்டு போறியான்னே. அட்ரஸ் சொல்கிறேன் வாங்கன்ட்டேன். சரிடி. அட்ரஸ் கொடுத்தாங்க. என்னமோ ஆலமரம் சந்து, அரசமரம் பொந்து, இழுத்தடிச்சாம்பட்டி போஸ்ட்டு, அமுக்கராப்பட்டி தாலுக்கான்னு கொடுத்தாங்க. இப்படி ஒரு அட்ரஸா இருக்கு. பார்த்தேன், அட்ரஸ் குழப்பமா இருக்கு, நம்ம நடந்து போனால் சிக்கலாயிரும்ட்டு. சரி சரி. டக்குன்னு ஓலா ஆட்டாவுக்கு ஃபோன் பண்ணேன். என்ன ஆட்டா? ஓலா ஆட்டா. ஓ, நம்ம போகிறது அதுக்கு தானே. ஆமாம். அந்த ஆட்டோவில் போயிடும்ட்டு வந்தாங்க. அவனு கரெக்டாக கொண்டு இறக்கி விட்டான். இறக்குனா வீடு அடைச்சு கிடக்கு. தாய்லி மையம் நம்ம எங்கே போனாங்க தெரியலையே. சரி எதுக்கு ஒரு அமுக்கு அமைக்க பார்ப்போம். காலிங் பில்ல அவனு போய் அமுக்குனேன். டிங் டாங் அப்படின்னு கதவை திறந்துட்டாங்க. உள்ளதான் இருந்திருக்காங்க. அப்படியா? பார்க்குறேன், எதிர்த்த மாதிரி கட்டலில் 3 பேர் உட்காந்துருந்தேன். நல்ல வேலை. என்னடா 3 பேர் தான் இருக்காங்க. பார்த்தா இந்த பக்கம் ரூம்லேருந்து 2 பேர் வந்தாங்க. சரி 5 பேர் கணக்காக இருக்காங்க. அவன் நினைக்கிறேன் சாந்தி, என்னடி இந்த பக்கம் ரூம்லேருந்து இன்னும் 5 பேர் வராங்க. என்னடி சொல்கிற? நான் டென்ஷன் ஆகிட்டேன். பேச்சு சுத்தம் இல்லை. 5 பேர்னு சொல்லிட்டு 10 பேர் வந்தால் நான் லிச்சா தான். ஆமாம், ரவுண்டா 10,000 ரூபா வரும்னு. அதில் ஒருத்தன் போய் உட்காரு அப்படின்னா. என்ன போவான்ற? அதானே உங்கள்கிட்ட படுக்க வந்தால் மரியாதை பேசுவியா? படம் அழிச்சா ஒருத்தன் வந்து மாட்டாருன்னு கதவை அடைச்சிட்டாண்டி. ஐயோ சாந்தி, கதவை அடைச்சு பூட்டி சாவியை சன்னல்ல வெளியே எறிஞ்சிட்டான். என்னன்னு சொல்ற? ஒருத்தன் நல்லா வளர்ந்தவன், கையெல்லாம் சாட்டையா இருக்கு. ஐயோ விட்டா ஒரு அரைச்ச காதோட சப்புன்னு கர 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 கரன்னு சுத்தி மயக்கம் வந்து கட்டல போய் மல்லாந்து விழுந்துட்டு. மயக்கம் தெளிஞ்சு முழிச்சு பார்க்குறேன் சாந்தி. சொல்லுடி. கை 2 இழுத்து இப்படி கட்டிட்டாங்கடி, கால் 2 இழுத்து இப்படி கட்டிட்டாங்க. என்ன வேணாம் இந்த முனிவர்கள்லாம் வச்சிருப்பாங்கல்ல கவக்கட்டை கையில் வச்சுக்கிறது. ஆமா, இந்த இது இப்படி அடிப்பாங்களே, அதில் 2 கட்டை வாங்கி வச்சிருக்காங்க. 2 இந்த 2 மடிப்புலையும் கொடுத்து இப்படி தூக்கிட்டாங்க. நான் மூளை ஆப்ரேஷனுக்கு படுத்த மாதிரி படுத்து கிடக்க. என்னால் கத்தவும் முடியல. ஐயோ அம்மா, எப்படி கத்த முடியும்? வாயில வச்சு அமுக்கிருக்காங்க. எதடி? இப்படி துணியை சுற்றி அமுக்கிருக்க. ஓ, துணியை தானே. நீ வேற எது எதிர்பார்த்தியோ? இல்லடி, அவங்க வேற எதுக்கு தான் ஐடியா பண்ணியிருக்காங்க. மயக்கம் தெளியட்டும்னு வெயிட் பண்ணியிருக்காங்க. அப்படி நல்ல துணியை வச்சு அமைக்கிருந்தாலும் பரவாயில்ல. அடி சாந்தி துண்டு தேடி இருக்காங்க, கிடைக்கல போல. அந்த 10 பேர்ல ஒருத்தன் டவுசரை கலட்டி சுருட்டிய வாயில வச்சு அமுக்கிட்டான். அவன் தாயலி 6 மாசமா லாரியில கிளீனரா ஓடி இருப்பேன் போல இருக்கு. அன்னைக்கு தான் இறங்கி இருக்கேன் போல. ஐயோ, குளிக்கல, துவைக்கல, வீச்சம் செத்துருக்கணுமேடி. நானும் லவக்கன்னு முழுங்கலான்னு பார்க்குறேன், உள்ளேயும் போகுது இல்லை, வெளியே வருது இல்லை. அப்பவும் பல்ல கடிச்சிரு கடக்கனில் பார்த்தேன். 10 பேர் தானே, மீறி போனால் 50 நிமிஷம் தான் வீட்டுக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். சாந்தி 10 பேர் வந்தாங்க. சரி முடிஞ்சிச்சு, கிளம்புவோம்னு நினைக்கிறேன். சரி, இந்த முதல்ல ஒருத்தர் வந்தால அவன் அங்கிட்டு சுற்றி வந்து டவுசரை தோல்ல விட்டு அடுத்த ரவுண்டுக்கு வரிசையில் நிற்கிறியா. என்ன சொல்ற? பூரா பிள்ளையார் கோயிலில் பொங்கச்சோறு வாங்கி பழகிருப்பாங்க அவ்வளோ இருக்கு. போயிட்டு 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 ஒரு வாரம் முடியும் சாந்தி. நீ எது கழுகுறப்ப? அழுகாச்சியா வருது. அப்புறம் அவங்களுக்கா முடியாம போனதுக்கு அப்புறம் என் காதுல கழுத்துல கிடக்கிறப்புறம் புடுங்கிட்டு என் குண்டியில் ஒரு மிதிச்சு போன்னு தள்ளி விட்டாங்க. சரி, தொழில் நாள் லாபம் நட்ட இருக்கிற சகசம் தான். நான் பண்ண தப்பு ஒத்தையா போன பாரு தப்பு.
அது அப்படி எப்ப துணையோட போகணும் தனியா எங்கேயும் போக கூடாது. கூட ஒரு பார்ட்னர் இருந்திருந்தா நம்ம தப்பிச்சிருக்கலாம். ஆமா ஆமா, அதுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ண சொல்றேன், கேட்க மாட்டேங்கிற. அதுக்கு தான் உன்னை கேட்கலாம்னு ஐடியா பண்ணேன். ஏய் ஏன் மைக் எடுத்து மண்டை உடைச்சேன் தெரியுமா உனக்கு? நீ ஏன் மண்டை உடைக்கிற? அவங்க வேற உடைக்க ரெடியா இருக்காங்க. ஏய் அம்மா வந்தாங்கன்னா என்னை பத்தி எடுத்து சொல்றியா? சொல்றேன். என்னன்னு? இந்த மாதிரி அந்த மாதிரி அந்த மாதிரி வள்ளியம்மா அம்மா ஆமாம்மா. உங்க பேர் என்ன? உங்க பேர் என்ன பேருன்னு எனக்கே தெரியல. தெரியலையா? நான் ஒரு அழகான பேர் வைக்கவா? வைங்கம்மா. ஹரிணின்னு வைக்கவா? ஓடி போயிடுச்சு, வந்துருச்சுல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் பிரச்சனை சத்தியமா இவங்க ஏற்கனவே சொன்னாங்க நீங்க ரொம்ப அழகா இருப்பீங்க. ஆனா நான் கண்ணால பாக்கல இல்ல, இப்போ சொல்றேன் சத்தியமா உன்னுடைய அந்த கொண்டை அழகு, அந்த பொட்டு அழகு, அந்த பூ அழகு, இந்த மொத்த கீழே போயிருச்சு அறிவு கெட்டவளே, இதெல்லாம் பார்க்கும்போது பெண்ணுக்கு பெண்ணே அதாவது பொறாமை கொள்ளும் பேரழகுன்னு சொல்லுவாங்கல்ல, அத்தனை அழகு உனக்கு தான்.
10 பேர் போன பாதையில போகணும்பாங்க. ஏய் 4 பேர் போன பாதையில தாண்டி போகணும். 10 பேர் போன பாதை எப்படி? நீ எந்த பாதையை சொல்ற? இல்ல நம்ம கணக்கு 10 பேர். ஏய் நீ தப்பு அம்மா இவன் என்னமா நல்லவன் பத்தறா? அந்த மேட்டரை சொல்லாத. ஏய் என்னாச்சு? என்ன நடந்துச்சு? என்ன சொல்ல வேணான்றாங்க? அது நடந்த சம்பவமா அந்த மாதிரி? என்ன சம்பவம்? சிறப்பான சம்பவமா? ஐயோ அந்த சம்பவத்தை நீ சொல்றியா? இவள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கவா. என்னாச்சு என்கிட்ட சொல்றி. உனக்கு சரியான வைத்தியத்தை நான் பாக்குறேன். இல்ல அதுக்கு தீர்ப்பு சரியா நான் சொல்றேன். என்ன தீர்ப்பு சொன்னா என்ன சொல்லாட்டி என்ன? ஏய் என்னாச்சு? அவங்க தான் தீர்ப்பை முடிச்சுட்டா. அது வயிற்றுக்கு தான் சரியா கொடுத்துட்டாங்களே. அமுக்கு வலிக்காம அதெல்லாம் என்னாச்சுங்க? என்னடி அவளுக்கு முன்னாடி நீ துடிக்கிற? கேட்காதீங்க அந்த கதையை. ஏய் சொல்றியா? என்ன சொல்ற? அதாம்மா தோழிங்கிறது. நான் பட்ட வேதனை அவளே பட்ட மாதிரி நினைக்கிறா. 2 பெண்ணுக்கு பெண்ணு தானடி தெரியும். ஆமாம்மா. சரி ஆமா அது போட்டேன். அது போட்டோம். அப்பா பாத்தியா? அந்த யாரு? எங்க அப்பா. ஆமா உங்க அப்பா. பெரிய உங்க அப்பா. ஏய் மரியாதை பேச போட்டுருவோம் தெரியுமா? சும்மா இருங்க. அந்த ஆள் போட்டுக்கிட்டு தான் இருக்கான்றே. இப்போ சும்மா விடுங்க. ஏன் எங்க அப்பா உன்ன என்ன பண்ணாரு? அந்த ஆள் பெரிய மனுஷன். அந்த ஆளு ஏன் என்ன செஞ்சாங்க? மகா லொப்ப. ஏய் எங்க அப்பா லொப்பேன்னு சொல்றீல, அது லொப்பைக்கு என்ன பண்ணுனாரு? கேளுங்க, நான் சொல்றத மட்டும் தப்புன்னா நீங்களே பேசுங்க. சரி சொல்லு. நம்மள பூரா சின்ன பிள்ளைகளை காட்டுக்கு போ காவலை பாருன்னு அனுப்பிச்சுட்டு அவர் போய் வீட்டுல அம்மாவை கட்டி பிடிச்சே படுத்திருக்காரு. ஏய் எங்க அம்மாவை தானே கட்டி பிடிச்சு படுத்திருக்காரு. ஐயோ உனக்கு ஏண்டி வலிக்குது? உங்க அம்மாவை கட்டி பிடிச்சா நான் ஏன் வருத்தப்படுறேன்? வேற அந்த ஆளு எழுத்து விட்டு ராமசாமி அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சு படுத்திருக்காரு. அச்சுச்சா ராமசாமி மருந்த குடிக்கணும்னு அழைகிறேன். எதுக்கு? நான் தான் ராமசாமி சமாதானப்படுத்திங்க வாடா, பெரிய இடம்னா அப்படித்தான் இருப்பாங்க, நீ வேணா என்னைய கொஞ்சம் தான் கட்டி பிடிச்சி படுத்துக்கிறான்னு இவ்வளவு நேரம் அவன் கூட மொட்டை குடியா படுத்துக்கிடந்து இப்பதான் வாரேன். குளிக்க கூட இல்ல, தொப்புல வச்சு தொட்டு வச்சுட்டேன். ரொம்ப பேசுறேன். ஏண்டி இந்த ஜாமமான நேரத்துல காணாம போச்சு. இந்த ஜாமமான நேரத்துல உன்னை பார்த்தாலே சில பேருக்கு மனசெல்லாம் அப்படியே கிறங்க அடிக்கிறடி இந்த பனிகாலம். அதனால இடத்துக்கு வந்தாச்சு. எங்க பார்த்தாலும் வண்ண உன்ன மலர்கள் பூத்து பூத்து குழுவுகின்றன. அச்சச்சோ அங்கே ஆடுவது மயில் தானே, அச்சச்சோ அங்கே கூவுவது குயில் தானே, இங்கே மயில் தானே. இதெல்லாம் நந்தவனம். இத பார்க்கும்போது அவள் ஆசை. அதனால உனக்காக தான் அபிநயத்தை பார்க்க. ஜாமமாயி போச்சு ஏ மாமோ மாமோ. ஏய் வாசக்கதவை மெல்லமா தாழ் போடி ஹரிணி ஜாதி மல்லிய கொஞ்சமா அள்ளி தூவி விளக்க சிறுசாக்கு பெருசா வெளிச்சம் நமக்கு எதுக்கு? ராமமாயி போச்சு ஏ மாமோ மாமோ, ராமமாயி போச்சு ஏ மாமோ மாமோ. வாசக்கதவை மெல்லமா தாழ் போடி ஜாதி மல்லிய கொஞ்சமா அள்ளி தூவி விளக்க சிறுசாக்கு வெளிச்சம் நமக்கு எதுக்கு? ராமமாயி போச்சு ஏ மாமோ மாமோ, ராமன் தாய வேணும் ஏ மாமோ மாமோ. காம்பிருக்கும் தாம்பூலம் இருந்தா இருந்தா வாயி. பாத்திரட்டி நாத்திரட்டா முழுசா வீடு வரும் பொட்ட புள்ள புட்டு வந்தா கட்டாந்த பட்டாவும் விட்ட வெளி பொட்ட நீ மெத்தையிட்டா தப்பாவும் முன்னாட்டி விராட்டி வெள்ளோட்டம் வாயடி கம்மங்கல்லு அமர்த்திட்டு முக்கிரி நீ பாரு. ஜாமமாகி போச்சு. என்னடி ஆச்சு? ஏய் அவ என்னடி அபிநயமா பண்ணிக்கிட்டு இருக்காடி? ஆமா
ஏய் ஏய் என்ன சிடிப்பு வாசிங்கப்பா அவ அபிநயத்துல இருக்கா அப்பன்னு படு ஏ மாமா வாசக்கலவ என்னமா தாதி உள்ளியே கொஞ்சமா அள்ளி வேலக்க சீசாக்கு நமக்கு இருக்கு மார்கழி இந்தாடி அறிவு கட்டவல எரும மாடு ஓச்சி 350 ரூபாயா? ஐயே அடே அறிவு கட்டவல ஏ எரும மாடு அறிவு இருக்க உனக்கு? ஆம்பளைங்களா இருக்காங்க அங்க போய் என்னடி பண்ணிட்டு இருக்க? ஏய் ஏய் என்னடி பண்ற? சுத்தமா இருக்கணும் எதா இருந்தாலும். இல்ல உன சுத்தத்துல 4 அடி அடிக்க. பொம்பளை அடி நீ இத்தனை பேருக்கு மத்தியில இப்படி போய் இருக்கலாமாடி? என்ன தப்பு? தப்புதாண்டி. என்ன தப்புன்னு? தப்புதாண்டி. ஆம்பளைக்கு முன்னாடி நான் ஒண்ணுக்கு இருந்தா தப்புங்கறீங்களே. தப்புதாம்மா அடக்கொடக்கமா இருக்கணும் பெண்ணுனா. ஒரு ஆம்பளைய மதிக்கிறாங்களா? ஏன் என்ன பண்ணாங்க? நம்ம ரோட்ல நடந்து வரும்போது ஒரு பொண்ணு வருது உடனே பார்க்காம போஸ்ட் மரத்துல நின்னுகிட்டே பிடிச்சிட்டு அடிக்காது. அது அவங்க விருப்பம். அவங்க விருப்பம் இல்லம்மா. அதுக்கு நீ பண்ணலாமா? நம்மள பார்க்கணும்னே நினைச்சு அடிக்கிறாங்க. பாத்தியா நீ? நீ பாத்திருக்கியா? ஆமாங்கற. போமா அப்படி ரோட்ல இல்ல நான் கேக்குறேன் நம்ம பார்க்கணும்னு அடிக்கிறாங்களே என்னமோ பெரிய அனகோண்டா பாம்பு வச்சிருக்கேன். ஏய் அத ஏன்டி பூரா ஐரமீன் குஞ்சாட்ட. இங்க அன்னைக்கெல்லாம் ஒருத்தன் பாக்குற எடுத்து ஒண்ணுக்கு இருக்குன்னு நினைச்சு அடிக்கிறா முண்ட டவுசர்லயே போயிடுறியா. அது டவுசரை விட்டே வெளியே வரல. ஏய் அது குழந்தையா இருக்கும். குழந்தை இல்ல கலட்டு முண்டாவே. சரி இருக்கட்டும். அச்சிச்சோ பறவைனங்கள கூட்டமா வந்துருச்சு. வெட்டிடலாமா? பொறுப்புண்டா கொஞ்சமாவது பொறுப்புண்டா? ஏய் பொறுப்புண்டா? பறவைனங்கள் கூட்டமா வந்துருச்சு. ஆலோலம் 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 போகாது இந்த பறவை ஒன்று கூட போகாது. சிச்சலிகள் காக்கைகளா செமர்ந்து கொட்டகளா செமர்ந்து கொட்டகளா காக்கைகளா செமர்ந்து கொட்டகளா அதினிட மயிலினங்கள் அதினிட மயிலினங்கள் அடி செய்து குளிக்க. ஐயோ இருமா டாடி உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? முதல்ல கீழே பாரு. கீழே பாரு. அங்கனா இதா தெரியுது. அறிவு இருக்கவளே ஒட்டே பூஜை பாரு. எனக்கு நானேவா பாக்குறது? உனக்கு நீயே பாரு அப்பதான் உனக்கு தெரியும் அதனுடைய அருமை. உண்மைதான்.
இப்ப யாரும் பாக்குறதுல நானே தான் பாத்துக்கிட்டு நீ இருக்கேன். பார்த்து தொலை பாரு எங்களாலே முடியல எங்க கீழே குனிஞ்சு பாரு. சரி, அங்க இருந்தே சத்து ஏதோ மூஞ்சுக்கு ஏதோ மூஞ்சி ஏய் என்னடி இங்க போடாம இங்க போடுற முகத்தை தான் மூடணும். நாளைக்கு பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? என் மூஞ்சில முழிக்காத சரி. அதான் சொல்லுவாங்க. ஏய் முகத்தை மூடிட்டோம்னா இது தெரிஞ்சாலும் யாருதுன்னு அடையாளம் வரல. எல்லாம் ஒரே மாதிரி தானே. கொஞ்சம் சைஸ் சரி வித்தியாசம். இடம் ரொம்ப முக்கியமான இடம். ஆமா. இவ்வளவு நேரம் விளையாண்டாச்சு. ஆமா. நீ ரொம்ப விளையாடுதனா அதிகமா பண்ணிட்ட. இந்த இடம் எப்படிப்பட்ட அங்க பாரு இந்த மலைகள் எல்லாம் எங்க? முனிவர்கள் தவம் செய்வதாக எனது தந்தையார் சொல்லியிருக்கிறார். ஒருவேளை இந்த இடத்திற்கு நமது சத்தத்தை கேட்டாலும் முனிவர்கள் வந்தாலும் வரலாம். ஒருவேளை வந்தால் அப்படி யாரேனும் வந்தால் நான் பாத்துக்கிறேன். தகுந்த பணிவான முறையோடு ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு உத்தரவு. பிறகு அம்மா என்று அழைத்தால் தப்பாமல் வந்து நிற்பேன். ஓடோடி வருவேன் அம்மா. ஆகட்டும். ஆளுக்கு ஒரு பக்கமா காவலை பார்க்கலாமா? ஆழம் சோ